70 தொகுதிகள், 6 அமைச்சர் பதவிகள், 1 துணை முதல்வர் பதவி. நாடாளுமன்ற தேர்தலில் 28 தொகுதிகள், உள்ளாட்சி தேர்தலில் 8 மேயர் பதவிகள். காங்கிரசுக்கு விஜய் கொடுத்த ஆஃபர். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மின்னல் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில், ஆளும் திமுக கூட்டணிக்கு இணையான ஒரு பலமான மாற்று அணியை உருவாக்க துடிக்கும் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை வளைப்பதில் தீவிரமாக இறங்கியுள்ளது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் சூழலில் தவேக தரப்பிலிருந்து காங்கிரசுக்கு தரப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஆஃபர்கள் அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சி செய்துள்ளது. குறிப்பாக 70 சட்டமன்ற தொகுதிகள், ஆட்சியில் 6 முக்கிய அமைச்சரவை பதவிகள் என அதிகார பகிர்வுக்கு விஜய் பச்சை கொடி காட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த அதிரடி திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசுக்கு 40% இடங்கள் மற்றும் 8 மாநகராட்சி மேயர் பதவிகளை ஒதுக்க தவேக முன்வந்துள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் 28 தொகுதிகள் வரை காங்கிரசுக்கு வழங்க தயார் என விஜய் தரப்பு பெரிய வாக்குறுதியை அள்ளி வீசியுள்ளது. திமுக ஒரு சில இடங்களுக்காகவும் கௌரவமான தொகுதி பங்கீட்டிற்காகவும் போராடி வரும் காங்கிரஸை ஆட்சி அதிகாரம் என்ற கவர்ச்சிகரமான துருப்புச் சீட்டை வைத்து இழுக்க தவேக போடும் இந்த திட்டம் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டத்துக்கு மேல் தவேக தலைமையை கடும் அதிருப்தி ஆழ்த்தியுள்ளது. கூட்டணி குறித்து வெளிப்படையாக பேசாமல் ரகசியமான சந்திப்புகளை மட்டுமே காங்கிரஸ் விரும்புவதை விஜய் தரப்பு ரசிக்கவில்லை. தங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு வேண்டும், ரகசிய பேச்சுவார்த்தைகள் மூலம் காலத்தை கடத்த வேண்டாம் என்பதில் தவேக மேலிடம் மிகவும் உறுதியாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தவேகவிடம் பேச்சு நடத்தும் காங்கிரசின் டபுள் கேம் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் கோபமடைந்த தவேக முக்கிய நிர்வாகிகள் இனிமேல் ரகசிய ஓட்டல் சந்திப்புகளுக்கோ அல்லது நள்ளிரவு தொலைபேசி உரையாடலுக்கு இடம் கிடையாது, எங்களை ஏமாற்ற முடியாது என்று காங்கிரசுக்கு கராரான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கூட்டணி குறித்த பேச்சுக்களை முறைப்படி கட்சி அலுவலகத்துக்கு வந்து பேசுமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். ரகசிய பேச்சுவார்த்தைகள் மூலம் தங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் முயல்வதை உணர்ந்த விஜய் தரப்பு தற்போது தனது கதவுகளை சற்று இறுக்கமாக சாத்தியுள்ளது. ஒரே நேரத்தில் திமுக மற்றும் தவேக என 2 குதிரைகளை சவார் செய்ய முயன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் இப்போது விஜய் தரப்பின் இந்த உசார் நடவடிக்கையால் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். ஒருபுறம் திமுகவிடம் அதிக இடங்களை கேட்க தவேகவை பகடக்கையாக பயன்படுத்த நினைத்த அவர்களின் கணக்கு இப்பொழுது தடம் புரண்டுள்ளது. இரு தரப்பிலும் உண்மையான பிடிமானம் இல்லாத நிலையில் கதர்கள் தற்போது கையை பிசைந்து கொண்டு அடுத்த கட்ட நகர்களுக்காக டெல்லி மேலிடத்தின் உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இறுதியில் கனிமொழிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுக கூட்டணி உறுதிப்படுமா அல்லது தவேகவுடன் பவர் ஷேரிங் ஆஃபர் காங்கிரஸை திசை திருப்புமா என்பது இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும். அதிகாரத்தில் பங்கு என்ற ஒற்றை இலக்கை நோக்கி ஓடும் சில காங்கிரஸ் சீனியர்கள் விஜயின் நிபந்தனைகளை ஏற்று திமுக விட்டு வெளியேற துணிகிறார்களா அல்லது வழக்கம் போல திமுகவின் நிலையிலேயே தஞ்சம் அடைகிறார்கள் என்பதை பொறுத்து 2026 தேர்தல் களம் அமையும். இப்போதுள்ள நிலையை தவேகவின் கரார் போக்கு காங்கிரஸை ஒரு இக்கட்டான அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் தள்ளியுள்ளது.